ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமலா சுரேஷ் அக்வி. இன்றைக்கி வந்து என்ன நம்ம விலாக் வீடியோவில் கோனா வெட்டரை வச்சு களை தான் எடுத்துகிட்ருக்கேன். காலையிலேருந்து களை எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த பக்கம் வந்து இது களை எடுத்த சைடு, இது களை வந்து எடுக்காத சைடு. நேற்று தான் வந்து சென்னையிலேருந்தே வந்தேன். காலையில் வந்து பார்த்தா கழனியெல்லாம் புல்லு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வேலையை ஒரு கட்டு அடிச்சுட்டு சரி கோனா வெட்டரை தூக்கிட்டு காலையிலேருந்து ஓட்டிகிட்ருக்கேன். இதுதான் வந்து ஸ்டார் கோனா வெட்டர் தெரியுதா? இதை வச்சு தான் வந்து களை எடுக்க போகிறேன். ஆர்கானிக் விவசாயத்தில் இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா களைகளை கட்டுப்படுத்துறது வந்து கொஞ்சம் இது வந்து அதை நம்ம வந்து களையை வந்து நசுக்கி உள்ளே வந்து அமைக்கிடும் பில்லெல்லாம். அதுக்காக தான் இதை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம வந்து மருந்து போடாமல் பயிர் வைக்கிறதுனால இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம அதை பண்ணவே முடியும், விவசாயமாக பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. இப்போ காட்டுறோம் பாருங்கள். இது வந்து காலையிலேருந்து களை எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து களை எடுத்தாச்சு. இது எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து இன்னும் களை எடுக்கலை. இது வந்து கிட்டத்தட்ட களை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதுவும் இல்லாமல் சேத்துல இறங்கினால தான் இங்கே பயங்கரமாக வலிக்குது. கோனா வெட்டு ஓட்டத்தில் சாதாரண வேலையே இல்லை, ரொம்ப கஷ்டம். சரி, இருந்தாலும் உங்களுக்காக தான் இந்த வேலையை செய்கிறேன். ஏன்னு சொல்லலாம், நஞ்சு இல்லாத உணவை மருந்து போடாமல் உங்களுக்கு தான் கொடுக்கறதுக்காக தான் இதை பண்ணுறேன். இது வந்து மைசூர் மல்லி. இன்னும் வந்து பூங்கார் வந்து நாளைக்கு இன்னும் 2 நாள் கழித்து தான் அதை பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து ஜீவாமிர்தம், மீனமிலம், பஞ்சகாவியம், அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கரைசல்லாம் வந்து இன்றைக்கி காலையில் தான் விட்டுருக்கேன். அது இன்னும் ஒரு 3 days 4 days ஆனால் தான் அங்கே வந்து போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து மைசூர் மல்லியை ஓட்டுறதுக்கு சரியாக இருக்கும் போல். காலையில் சைடில் ஒதுங்குற பில்லெல்லாம் காலால் மெரிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் திருப்பி நான் மெரிக்கிறோம், இது பண்ணுற மாதிரி இருக்கும், களை ஓட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து இருக்குல்ல, இந்த பயிருக்கு இந்த சென்டரில் எங்கே இருக்கும், அது வந்து கோனா வெட்டரில் வந்து மாட்டாது. அப்போ வந்து என்ன பண்ணால் அது காலால் மெரிக்கணும். மெரிச்சா தான் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி போயிட்டு ஒரு டைம் போய் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. என்ன பண்ணுறது, பண்ணித்தானே ஆகணும். வா, கழனியில் அங்கங்கே கொக்கு மெரிச்சு போக்கு போயிடுச்சு. அதுக்காக வந்து நம்ம நாற்று வந்து கொஞ்சம் விட்டுருந்தோம். அதை வந்து விமலா எடுத்து அங்கங்கே போக்கு போகிறதுக்காக விமலாவும் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ காலையில் போய்ட்டு களை பறிச்சிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அங்கங்கே அதை பாரு, தெரியுதா, அங்கங்கே போக்கு இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒன்று நாற்று இருக்காது. கொக்கு மெரிச்சு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இந்த பாருங்க, காட்டும் பாருங்க. இந்த 2 நாற்றுக்கும் சென்டரில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொக்கு மெரிச்சு வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக இந்த இதுவெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு விமலாவுமே அந்த போக்கு போடுறதுக்கு எடுத்துகிட்டு விமலா நாற்றை எடுத்துக்கிட்டு அந்த மூளைக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே எங்கெங்கெல்லாம் போக்கு போயிருக்கோ அது எல்லாத்தையுமே நடணும். அதுதான் அவருடைய வேலை. நான் வந்து கோனா வெட்டரை ஓட்டணும். அப்படியே ஓட்டிக்கிட்டு போக வேண்டியது தான். என்ன ஒன்று, பவரில் கோனா வெட்டர் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரம் முடியும். ஆனால் அது கிட்டத்தட்ட 40,000 ரூபா கிட்ட வரும். அதை வாங்குகிற தகுதி இப்போ இல்லை நம்மளுக்கு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். சரி, பார்க்கலாம். இங்கே தான் வந்து இது பாருங்க, இதுதான் வந்து கொக்கு மெரிச்சு தண்ணி நின்ன இடம்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நாற்று இல்லை இங்கெல்லாம். அதனால் நம்ம நாற்று விட்டுருந்தோம்ல, இதை எடுத்து அங்கங்கே இந்த ரோகு நேராக வந்து நட ஆரம்பிச்சிடும். இவங்களாம் வந்து இந்த மாதிரி போக்கு போகிறதுக்கே 2 நாள் ஆகுது. இந்த மாதிரி போக்கு போட்டு நட்டுருவாங்க இவங்களா. அது அப்படியே காஞ்சிடும்.
இப்போ பார்க்குறதுக்கு இது இப்படி தானே இருக்குது. இன்னும் இது வந்து 15 நாள் ஆகுது நடுவு நட்டு. இன்னும் ஒரு 15 நாள் கழித்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் தான் கமெண்டில் வந்து சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறம் அதை நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு மட்டும் பாருங்கள், அப்புறமா நீங்களே சொல்லுவீங்க என்னென்னு. அப்படியே இது எல்லாமே போக்கு போடணும், அங்கங்கே இருக்குது இது மாதிரி திருத்திட்டா. ஏன்னா இங்கே கொக்குங்கள்லாம் நிறைய வரும், அதனால் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக. அதுவும் இல்லாமல் பரம்பு வந்து சரியாக ஓட்ட முடியல டிராக்டருங்கிறதுனால. அதுவும் இல்லாமல் நாற்றுமே சின்ன நாற்று, கொஞ்சம் நாற்று வந்து விதை வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. மற்ற எல்லாருமே விதை விட்டுட்டாங்க, அதனால் கொஞ்சம் லேட்டாக விட்டுனா டைம் ஆகிடுச்சு. எல்லாருமே வழி இல்லாத இடங்கிறதுனால உடனே நடுவு நட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை நடுவு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ட்ரேவில் நாற்று விட்டு ஒரு நாற்றை நட்டது இது வந்து. அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கம் வந்துடும், வர வச்சிருவேன் நான். விமலா வந்து நடுவு போட்டு நட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வந்து களை எடுத்துகிட்டு சரி நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் போய் ஓட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஜோவும் பிரியா வந்து புல்லை மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்துட்டு அப்படியே பேக் போனாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விமலாவுமே வந்தாச்சு. நம்ம ஜானியுமே ஓடி வந்துட்டான். ஜானியை வந்து சும்மா இல்லை, அவன் வந்து நம்மளை கொஞ்சிக்கிட்டு இருந்தான். உடனே வந்து விமலா வந்து புல் கட்ட அறுத்தாங்க. அவங்க வந்து டக்கு டக்குன்னு அறுப்பாங்க, அதனால் சீக்கிரமாக அவங்கள அறுக்க சொல்லி அறுத்து வச்ச புல்லுக்கட்டையில் நம்ம எடுத்து வச்சோம். வச்சு இங்கே இருக்கிற மாட்டுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு கயிறை போட்டு வீட்டுக்கு பசுமாடு வந்து பால் கறக்கிற மாட்டுக்கு வந்து நம்ம எடுத்தாச்சு. அதை எடுத்து அழகாக நம்ம கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். அதனால் நான் வந்து அழகாக வச்சு கட்டி கொடுத்தேன். ஏன்னா விமலாவுக்கு வந்து கொஞ்சம் கட்டுவாங்க, இருந்தாலும் நான் கட்டினா கொஞ்சம் டைட்டாக கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு என்னை கட்ட சொன்னாங்க. நான் அதை கட்டினேன். கட்டி முடித்து உடனே சரி இங்கே ஒரு 2 மாடு அங்கே இருக்குது, சரி அதை ஓட்டின்னு வர போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காண்டி கட்டிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டினேன். ஏன்னா அந்த கயிறு வேறு அடிக்கடி அறுத்துக்குமா, அது வந்து நூல் அறுத்து ஒரு வழியாக கட்டி தூக்கிட்டேன். அடுத்துட்டு அடுத்த நம்ம இங்கே இருக்கிற மாட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை போட்டுட்டு அந்த 2 மாட்டையுமே போய் ஓட்டின்னு வந்து அதை கட்டிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா கண்மணியும் துளசியும் அவங்கள கட்டி அவங்களுக்கு தேவையான புல்லை வந்து போட்டுருவோம். இவங்க 2 பேருமே நைட்டில் இங்கே கழனியில் தான் இருப்பாங்க. 2 பேர் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போவோம். மற்ற மாடுலாம் இங்கே தான் இருக்கும், அந்த 2 மாடு மட்டும். அதுக்கும் புல் கட்ட அறுத்து அதுக்காக தேவையான புல்லெல்லாம் போட்டுட்டு உடனே நாங்கள் கிளம்பிடுவோம். விமலா வந்து பாரு மாட்டையும் காவேரி மாட்டையும் ஓட்டிக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் வந்து பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு புல் கட்டி தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டியை ஓட்டிக்கிட்டு பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு போனேன். மாடுங்க வந்து மேய்ஞ்சிட்டே போவோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துகிட்டே போவோம். அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இழுக்கவே முடியாது, அது மாதிரி தான் இருக்கும் அடிக்கடி மேய்ங்க. ஆட்டுக்குட்டியுமே சும்மானு இருக்காது, அது மாதிரி இப்படியும் அப்படியுமா போகும். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு நான் வந்து ஆட்டுக்குட்டியை ஓட்டிகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். அதுவுமே முன்னாடி போச்சு, நான் பின்னாடி ஓட்டிகிட்டே போனேன். நானும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய விவசாயம் சார்ந்த தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பதிவிடுற ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு நல்ல விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல்